ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சாந்திமாஸ் கிச்சன். இப்போ நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான். பட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு தான் கூட்டு செய்ய போகிறோம். இந்த பீர்க்கங்காய் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. பீர்க்கங்காவை நம்ம ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுக்கும்போது டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர் லெவலில் பேலன்ஸ் பண்ணதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால இந்த பீர்க்கங்காவை நீங்கள் உங்கள் டயட் சார்ட்டில் சேர்த்துக்கோங்க. பேசிக்காக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணது என்னென்னா பாவக்காய். பட் பாவக்காவோட நம்ம பீர்க்கங்காவை இன்டேக்காக எடுக்கும்போது சுகர் லெவல் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். வாங்க இப்போ பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பீர்க்கங்காய் 1/2 கிலோ போல் வாங்கி வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி அவுட்டர் லேயர் மட்டும் தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டரில் நீங்கள் எடுத்திங்கனாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்ற கேஸில் நீங்கள் கத்தியை வச்சு இந்த அவுட்டர் லேயரை மட்டும் சீவி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதும் பீர்க்கங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் இருக்க அந்த சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கியிருக்க பீர்க்கங்காய் பிஞ்சாக இருக்குன்னா நீங்கள் நடுவில் இருக்க லேயர்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி குக் பண்ணிடலாம். அடுத்ததாக பீர்க்கங்காய் கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் போல் நான் இன்றைக்கி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி கட் பண்ணியிருக்கிறது நார்மல் சைஸ் வெங்காயம் அண்ட் தக்காளி. அடுத்ததாக நம்ம கூட்டு செய்யறதுக்கு இன்றைக்கி பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கோம். பாசிப்பருப்பு 100 கிராம் போல் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பீர்க்கங்காய்க்கு 100 கிராம் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். அண்ட் பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். கூடவே நம்ம பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு முழு பூண்டை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் எந்த பருப்பு வேக வச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி நுரை ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற நுரை கிட்ஸுக்கு ஹெல்த்தி கிடையாது. அதனால் இந்த நுரையை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் பருப்பெல்லாம் குக்கரில் தான் வேக வச்சு எடுப்பீங்கன்னா குக்கரை விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நுரையை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிட்டு போட்டு விசில் போட்டு பருப்பை வேக வச்சு எடுங்க. இதில் சின்ன சின்ன டிப்ஸு, இது தெரியாதவங்க கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு இனி ஃபர்தராக நீங்கள் குக் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பருப்பு ஒரு 60% போல் வெந்ததும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் அண்ட் பீர்க்கங்காவை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பருப்பு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். பட் இந்த பீர்க்கங்காய் அதை விட ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அதனால தான் நம்ம ஒரு 50 to 60% போல் பருப்பு வெந்ததும் இந்த காயெல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறோம். இப்போ கூட்டுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூளையே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க காய், வெங்காயம், தக்காளியெலாம் நல்லா வெந்து வரும். இனி இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் போல் குக்காகி வரட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதித்து குக்காகி வந்துட்டு இருக்குது. இதை இப்போ எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். காய் ஒரு 50% போல் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 50% போல் நல்லா வெந்து வரட்டும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக குக் பண்ணி எடுக்க போகிறேன். கூட்டு நல்லா வெந்ததும் இப்போ கூட்டுக்கு தேவையான கல்லுப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் திருவின தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் எந்த கூட்டு வெரைட்டி செஞ்சிங்கனாலும் தேங்காய் வந்து கொஞ்சம் போல் திருவி போடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகும். நம்ம பீர்க்கங்காய் கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம கூட்டுக்கு ஒரு தாளிப்பு தரப்போகிறோம். ஸோ ஒரு தாளிப்பு பேனை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். அடுத்ததாக நம்ம கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டில் இந்த தாளிப்பை சேர்த்துடுங்க. அவ்வளோதான், சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. இந்த பீர்க்கங்காய் கூட்டை நீங்கள் ஈவன் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒயிட் ரைஸ்லேயும் இதை சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த பீர்க்கங்காய் கூட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு நமக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக கொடுங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.